ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 14 சனிக்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும். பணம் வந்துகிட்டே இருக்கும், கோடிக்கணக்கில் செல்வம் சேரும். அது என்ன கட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கட்டையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில வெறும் தோல்வியில மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க, வெற்றி அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை, எதை தொட்டாலும் அதுல முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே விநாயகர் பெருமான வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும். அதுலயும் ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி, இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குல்ல, இது ஒரு அற்புதமான ஒரு நாள். பொதுவா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது அது எந்த நாள்ல வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் மாறுபடுமா. இப்ப உதாரணத்துக்கு ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. அது மூலயமா சனி தோஷத்தால கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். காரணம், சனி பகவான் விநாயகர் பெருமான் கிட்ட நெருங்கவே முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜூன் 14ஆம் தேதி மதியம் 3:27 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:02 வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி வேலை அப்படிங்கிறத பொதுவா மாலை நேரத்துல தான் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு நடத்துவாங்க. அந்த வகையில் இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஒரு 5 மணி 6 மணி இந்த நேரத்துல எல்லா விதமான கோவில்கள்லையும் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. சனிக்கிழமை காலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணி விநாயகர் பெருமான் போட்டோஸ்லையை கழுவி சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் செய்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. காலை நேரத்துல எப்பவும் போல வழிபாடு நடத்திடுங்க. சனிக்கிழமையில மதியம் ஒரு 3:30 மணிக்கு மேலதான் சதுர்த்தி திதி பிறக்கிறதால சதுர்த்திக்கான எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும், சங்கடகர சதுர்த்திக்கான பூஜைகள் செய்யறதா இருந்தாலும் அதை 3:27 மணிக்கு மேல செய்யறது விசேஷம். அப்பதான் அது சதுர்த்தி திதியில கணக்குல வரும். வீட்டுல எப்பவும் போல பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. கோவிலுக்கு போங்க. அங்க கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அருகம்புல் மாலை, முடிஞ்சா எருக்கம்பூ மாலை, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் தயார் செய்ய முடியுதோ அது எல்லாத்தையும் தயார் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு கோவிலை சுற்றி வலம் வாங்க. ஏதாவது நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க, தொழில் தொடங்க போறீங்க, வியாபாரத்துல ஏதாவது புதுசா ஒரு அடுத்த விஷயங்கள் பண்ண போறீங்க, மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வேண்டிட்டு அதுக்கான வேலையில ஆரம்பிக்கலாம். கோவிலை சுற்றி வலம் வந்து விநாயகர் பெருமானுக்கு ஒரே ஒரு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லபடியா முடியும். விநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதாவது கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா என்ன பொருளை பிடிச்சு வைக்கிறீங்களோ அதுல அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவர். அது சந்தனமா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், களிமண்ணா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் மாட்டு சாணத்தை விநாயகரா பிடிச்சு வச்சா கூட அதுல அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உரிய இந்த ஒரு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை வந்திருக்கிறதால நீங்க பலவிதமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு குடும்பத்துல ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்ல யாராவது ஒரு நபருக்கு சனி கிரக தோஷத்தால பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாட்டி வதைக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் விநாயகர் பெருமான சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கும் போது அதுல இருந்து விழக்கூடிய அந்த பாதிப்புகள் படிப்படியா குறையும். கிரகதோஷத்தால ஏற்படக்கூடிய அடி ஓங்கி விழாம தாங்கி விழும். வீட்டுல விநாயகரை எந்த உருவத்துல வேணா பிடிச்சு வச்சு அருகம்புல் மாலை சமர்ப்பித்து நீங்க வழிபாடு நடத்தலாம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டைய நாளைய தினம் பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை பண்றதால சகல விதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இந்த கட்டை ஒரு அற்புதமான ஒரு கட்டை. தன ஆக்ரோஷ்ண மூலிகை பொருட்கள்ல இது ஒரு முக்கியமான பொருள். அது என்ன கட்டை அப்படின்னா, நம்மளோட பல பதிவுகள்ல பணவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளா நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஒரு பொருளை தான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. அதுதான் அதிமதுரம். இந்த அதிமதுர கட்டை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த அதிமதுர கட்டை அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்கள் தானாக இது காந்தம் போல ஒட்டிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு வசீக தன்மையுள்ள ஒரு அற்புதமான பரிகார முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பூஜையில விளக்கேற்றி வச்சுடுங்க. நீங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்திட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி, இல்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சு அது கோவிலுக்கு போனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு வழிபாடுலாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு தட்டுல ஒரு 3 எண்ணிக்கையில அதிமதுர கட்டை நீங்க தயார் செஞ்சீங்க, அதை வாங்கிட்டு வச்சுடுங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி அதை விநாயகர் பெருமான் பாதத்தை முடி வைக்க போறீங்க. வைக்கிறத முழுசா வைக்காம சாதாரணமா வைக்காம கொஞ்சமா மஞ்சளை குழைச்சிக்கோங்க. பன்னீர்லயோ தண்ணியிலயோ மஞ்சள் இருக்குல்ல
மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது எப்படி குழைப்பீங்களோ, அதே மாரி மஞ்சள் நல்லா வீட்ல பொட்டு வைக்கிறதுக்கு குழைக்கிற மாரி குழைச்சுக்கிட்டு, 3 தயார் செஞ்சு வைத்திருக்கக்கூடிய இந்த அதிமதுர கட்டையிலயுமே தடவி ஒரு 5 நிமிஷம் அது காஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் நல்லா பூத்திருக்கும். அதுக்கு ஒரே ஒரு குங்குமம் பொட்டு வைக்கலாம். இப்படி வைக்கும்போது சாதாரணமா இந்த அதிமதுர கட்டை அப்படிங்கிறதே பணவசியத்துக்கு பயன்படுத்த ஒரு பொருள் தான். அது மேல இந்த மஞ்சள தடவி பொட்டு வைக்கும்போது, அது மங்களகரமான பொருளா மாறி, அற்புதமான சக்தி கொண்ட ஒரு பொருளா மாறிடும். இத உங்க வீட்டோட பூஜை அறையில விநாயகர் பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி, சிலைக்கு முன்னாடி வச்சு தட்டி மேல வச்சு பூஜை பண்ணிட்டு, நல்லா மனசார வேண்டிக்கோங்க. எந்த அளவுக்கு அதிகமா நீங்க விநாயகர் பெருமான மனசார வேண்டுறீங்களோ, அவரு காது குடுத்து கேட்பாரு. விநாயகர் பெருமான் கிட்ட நீங்க மனசு விட்டு பேசினா, அவரு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்டு உங்க காரியத்த நிறைவேத்தி குடுப்பாரு. இந்த அதிமதுர கட்டைய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாங்க தயார் செய்து ஒரு வசீகர பொருளா எங்க பூஜை அறையில வைக்கப் போறோம். பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் இந்த பொருள் அற்புதமா பயன்படணும். இனிமே எங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, என்னென்ன வேண்டுதல் வைக்க முடியுமோ, அது எல்லா வேண்டுதலையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒரு கட்டை உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, 3 எண்ணெய்க்குள்ள தயார் செய்து வைத்திருக்கீங்க அந்த அதிமதுர கட்டை, மஞ்சள்லாம் போட்டு இத உங்க வீட்டோட முக்கியமான சில இடங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் பேக், மணி பர்ஸு, இல்ல நீங்க தினமும் போகக்கூடிய அந்த வண்டி வாகனங்கள், இந்த மாரி இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு தான் நீங்க 3 தயார் செஞ்சு வச்சுக்கணும். 3 இடத்துல வெவ்வேறு இடங்களோட நீங்க வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதால பணவசியம், ஜனவசியம் 2ம் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு நல்ல வேலை செய்றீங்க. ஆனா உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து சேரல. இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பல தடைகள் ஏற்படலாம். அந்த உத்வேகத்துக்கு, அந்த முயற்சிக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு தேவையான தடைகள் எதுவா இருந்தாலும், அதெல்லாம் தகர்த்து எறியப்பட்டு, உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும்போது, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தானா கிடைக்கும். அது மூலியமா வீட்ல செல்வம், பொருளாதாரம் பெருகும். கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. வாங்குன கடனை திருப்பி செலுத்த முடியல, இல்ல கொடுத்த கடன திருப்பி வாங்க முடியலன்னு எக்கச்சக்கமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வீட்ல தேவையில்லாத செலவுகள், வீண் வரைய வீண் செலவு, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாலே மருத்துவ செலவுலாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே, இப்ப நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளால அந்த மருத்துவ செலவுலாம் குறைக்கப்படும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாரி தெரியும். இந்த அதிமதுர கட்டை அப்படிங்கிறது மினிமம் நீங்க ஒரு ரூ. 20 தான் செலவு பண்ண போறீங்க. இது மூலியமா ஒரு ரூ. 50 லாபம் கிடைச்சாலும், அதுக்கு உங்களுக்கு மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. குடும்ப அளவுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த தயார் செய்து வைக்கிறீங்கன்னா, அடுத்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அத எடுத்து பாருங்க. அது ரொம்ப காய்ந்து போயிருச்சுன்னா, பழைய அந்த அதிமதுர கட்டைய தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் இதே மாரி அதிமதுர கட்டைய சங்கடகர சதுர்த்தி வேளையில தயார் செஞ்சு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சு, இல்லன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கூட மாத்திக்கலாம். அது உங்க விருப்பம் தான். முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்றது ரொம்ப விசேஷம். விநாயகர் கோவிலுக்கு சில பொருட்கள தானமா வாங்கி கொடுக்கலாம். சில கோவில்கள் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். சில கோவில்கள் பார்த்தீங்கன்னா, சரியா பராமரிப்பு இல்லாம, அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லாம, இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கோயிலா தேர்ந்தெடுத்து கூட சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு தேவையான பொருட்கள வாங்கி கொடுத்து, ஒரு 1/2 லிட்டர் தீப எண்ணெய் தான் வாங்கி கொடுக்க முடியுமா? தாராளமா வாங்கி கொடுங்க. அதுவே பெரிய விஷயம் தான். இல்லன்னா கொழுக்கட்டை, சுண்டல் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு எடுத்துட்டு போயிட்டு, அந்த கோவில்ல படைச்சு, அங்க வரக்கூடிய பக்தர்கள், குழந்தைகளுக்கும் கையால கொடுங்க. கொழுக்கட்டை 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை நம்மளோட எல்லா பதிவுகளையும் சொல்றது தான். சங்கடகர சதுர்த்தி எல்லா பதிவுகளையும் நம்ம சொல்றோம். கொழுக்கட்டை தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு குடுக்கறதால, உங்க குழந்தைகளோட கல்வி மேம்படும். வாழ்க்கை சிறக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.